ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஹாரர் அனிமே தான் பார்க்க போகிறோம். அதான் இது ஒரு ஹாரர் அனிமேவாக இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு ஓவர் பவரான அனிமே. எபிசோட்ல ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை. 5 நிமிஷத்துக்கு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே கதை பிடிச்சி போயிடும். நம்ம ஹீரோட வேலையே இந்த யோகை, இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அழிக்கிறது தான். இந்த உலகம் ஸ்பிரிட்ஸ், யோகை, டீமன்ஸ், இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸால நிறைஞ்சிருக்கிற ஒரு உலகம். இந்த மாதிரி உலகத்துல அங்க என்னென்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு சொல்ற கதை தான் ஹெல் டீச்சர். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவரும் ஒரு வித்தியாசமான பாலை கையில வச்சுன்னு இருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா அந்த இடத்துல தான் இந்த ஈவிலான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வருமா. ஆனா இப்போ ரீசெண்டா அங்க நிறையவே ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கு காரணமும் இந்த ஈவிலான ஸ்பிரிட் தான். நான் இந்த நகரத்தை நல்லா பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல வித்தியாசமா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம். ஏன்னா ஒரு இடத்துல யுன் யாங் 2 பவரும் இருக்கும். அது ரெண்டுமே எப்போ டிஸ்கிரிப்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் இந்த ஸ்பெஷலான மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கிரியேட் ஆகும். அப்படிப்பட்ட இடமா இது இருக்குது. கூடிய சீக்கிரத்துல இங்க ரொம்ப பயங்கரமான விஷயம்லாம் ஏற்பட போகுது. முக்கியமா அமானுஷமான விஷயம்லாம் அதனால தான் இங்க ஏற்பட்டுனே இருக்கு. அதனால தான் இந்த ஸ்கூலுக்கு அவர் என்ன வர சொன்னாரோ. இப்போ பேக்ரவுண்ட் வெளியே சொல்றது நம்ம ஹீரோ தான். அங்க அவரும் சொல்றாரு, ஜப்பான்ல இந்த சைக்கிக் பவரோட இருக்கிறது நீங்க தான் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க மிஸ்டர் நியூனோ. நம்ம ஷார்ட்டா நியூன்னு சொல்லலாம். எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு நியூ, நீங்க இந்த காலத்து பசங்களை டேக் கேர் பண்ணிப்பீங்கன்னு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை தான். சீன்ல பசங்களும் அவங்க ஜாலியா இருக்காங்க. அங்க ஒரு பையனும் உம்முனே உட்காந்து இருக்கான். இன்னொருத்தங்கிட்ட அவன் பேச சொல்றான். இருந்தாலும் அந்த பையன் அவங்க பேசுற மாதிரியே இல்ல. நான் என்ன பண்ண முடியும், அங்க என்னோட தப்பு எதுவும் இல்ல. நான் பேச ட்ரை பண்ணாலும் அவன் என்னதான் முறைப்பான். உம்முன்னு இருக்கான்ல, இவனோட பேரு ஹிரோஷி. இந்த பையன் கிட்டயும் ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான். என்னதான் அவன் பேச ட்ரை பண்ணாலும் அங்க அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அப்புறம் அவங்க டாபிக்கை மாத்துறாங்க. நான் கேள்விப்பட்டேன்பா, அதுக்கு புதுசா கிளாஸ் டீச்சர் வரப்போறாராம். அவரை நான் சர்மோனில பார்த்தேன். அந்த அளவுக்கு அவரு பேடா இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாது, அவர் உண்மையிலேயே ஆசம் தெரியுமா. அவர்கிட்ட பயங்கரமான பவர்லாம் வேற இருக்கு. இதை கேட்கிறேன், அவங்களால எதையுமே நம்ப முடியல. என்னது பவரா, நீ சும்மா உருட்டாத என்ன. இல்ல உண்மையிலேயே அவர்கிட்ட பவர் இருக்கு. மிஸ்டீரியஸான ஒரு பவர். அது பேய்களை அவரால் அழிக்க முடியும். கேட்கிற மத்தவங்க எதுவும் நம்பல. நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல இப்படி இவங்க பேசும் போதே யாரோ ஒருத்தங்க ஹம் பண்ணிங்கனே வர மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. இது நம்ம டீச்சர் நியூ தான். அந்த இடத்துல ஆளும் வித்தியாசமா வர எல்லாருமே பார்த்து பயந்து போறாங்க. அப்போனா இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானோ. வர வழியில திடீர்னு போன் அடிக்குமா. இதனால எல்லாமே ஸ்பாயில் ஆயிட்டு கொண்டு வந்த விஷயம் எல்லாமே அவரு மேலேயே விழுந்தது. நெக்ஸ்ட் சீன்ல அவரு எல்லார்கிட்டையும் சொல்றாரு, நான் தான் உங்க டீச்சர் நியூ. அங்க மத்தவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அங்க ஒரு பொண்ணும் கேக்குறா, நான் கேள்விப்பட்டேன் உங்களால இந்த பேயெல்லாம் விரட்ட முடியுமாமே, அது என்ன உண்மையா, உங்களால அதை பண்ண முடியுமா. இதை கேட்டோன்னே அவரும் ஒத்துக்கிறாரு. அங்க ஒரு போட்டோ இருக்குமா, அதை பார்த்து ஆளு யோசிக்கிறாரு. இதுல இருக்க இந்த கண்ணு நைட் டைம்ல தான் அநேகமா மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வேற இவங்களுக்கு வித்தியை காட்டணும். இதனால நம்ம டீச்சர் அங்க சால்ட்டை தூக்கி வச்சு பேய போயிடு அப்படின்னு கத்தின்னு இருக்காரு. அங்க இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு வேற ஒரு டீச்சர் வராங்க. அந்த டீச்சரோட பேரும் ரிச்சுகோவா. அவங்க மேல நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ணா இருக்கு. அதனால பேசுறதுக்கு அவரு ட்ரை பண்றாரு. பேசும்போதும் இந்த பேய்களை பத்தி பேசுவாரா. அமானுஷமான விஷயம், ஹாரபிளான விஷயம், இதை பத்தி எல்லாம் பேசுனா அவங்களுக்கு ரொம்ப பயம் போல. இதனால அவங்க ஓடியே போயிடறாங்க. என்னடா இது, இதெல்லாம் பேசுறான் ஆளுன்னு. அந்த இடத்துல அவரும் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. பின்னாடி அங்க இதெல்லாம் பாக்குற அந்த பையன் ரொம்பவும் கடுப்பாயிரான். என்னன்னு தெரியல, அங்க கிடக்குற அந்த புக்கை பிடிக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுல இவனை வச்சு ஏதோ ரிச்சுவல் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலேயே அவன் கோவமா கத்துறான். இவரு ஒரு பொய்க்காரரு, இவரு கிட்ட எந்த விதமான பவரும் இல்ல. நான் நம்ப மாட்டேன் இந்த மாதிரி அமானுஷமான விஷயத்துல எல்லாம். அங்க ஹீரோவும் சொல்றதுக்கு ட்ரை பண்றான். இருந்தாலும் அடிக்கிறதுக்கு அவன் போயிடறான். கண்டுக்காதீங்க, அவன் டென்ஷனா இருக்கான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சீன்ல எப்படி கிளாஸ் போச்சுன்னு அவரு கேக்குறாரு. பசங்களா நல்ல பசங்களா தான் இருக்காங்க. ஆனா யோகாயோ ஸ்பிரிட்ஸோ என்னால டக்குன்னு எல்லாம் எல்லாத்தையுமே அழிக்க முடியாது. நான் தேவையில்லாம அது ஒன்றும் மத்தவங்களை ஹார்ம் பண்ணாது. அப்படி பண்ணா ஒண்டிதான் எல்லாத்தையுமே அழிக்கணும். அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே போய் தேடி எல்லாம் அழிக்க கூடாது. எனக்கு புரியுது, நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. அதனால தான் வேலையை உங்ககிட்ட கொடுத்ததே. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படி ஆகவும் நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் அங்க ஹீரோஷி என்னன்னு தெரியல, அங்க விளையாடும் போதும் இன்னொருத்தனை தள்ளி விட்டுறான். ஒரு மாதிரி கோவமாவே அவன் நடந்துக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோஷி அவனோட அப்பாவை பார்க்க போறான். அவங்க அப்பாக்கும் எதுனாலும் தெரியல அங்க அடிபட்டிருக்கு. அங்க அப்பாவும் சொல்றாரு, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் போகும்போதே அந்த பொண்ணும் திரும்ப அவளை பார்க்க போறா. ஒரு செகண்ட்ல ஒரு கண் அவ பாக்குறா திடீர்னு. நெக்ஸ்ட் சீன்ல இந்த விஷயத்த அவ டீச்சர் கிட்ட சொல்றான். என்னன்னு தெரியல, ரீசெண்டா நம்ம ஹிரோஷி ரொம்ப கோமாயின்னு இருக்கான். உண்மையை சொன்னா அப்படிப்பட்ட பையனே இல்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். என்ன ஆச்சுன்னு தெரியல, கவலைப்படாத, நான் அவன் கிட்ட பேசுறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவரு பாத்ரூம்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாரா. சொல்லு, இந்த மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட எது வந்தாலும் நீ சொல்லலாம். உன்னோட
என்னோட பிரச்சனை மாயமா மாஞ்சு போயிடும். எனக்கு இந்த மாதிரி அமானுஷமான விஷயம்னாலே பிடிக்காது இன்னும் மூஞ்சிலேயே அடிச்சுட்டு போயிடறான். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்லயும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அங்கேயும் அவன் ஒரு மாதிரி முறைச்சிக்கினே இருக்கான். இந்த டேபை பார்க்கும் போது ஏதோ ஒன்று ஆகுமா நல்லா எல்லாரையுமே அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். பொண்ணு அமைதி பத்த வந்தா அவளையே தள்ளி விட்டுறான். இந்த தள்ளி விட்டதுல அவளோட மண்டையில இருந்து அப்படியே பயங்கரமா ரத்தமா ஊத்துது. அதனால அவன் பயந்து போயிடறான். நானா இதை பண்ணேன். சீன்ல ஹாஸ்பிட்டல்ல அவ டிஸ்சார்ஜ் ஆயிரா. அவளுக்கும் பெரிய அடி படலையா. அம்மா நீ எதுக்காக எனக்கு அப்படி பண்ண, என்ன மன்னிச்சிரு, நானாவே இல்ல தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு அவ்வளவு பெரிய அடியெல்லாம் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். ஹிரோஷி நீ என் கூட வா, நான் கூட கொஞ்சம் பேசணும். இதனால இவங்க பார்க்கு பக்கம் போறாங்க. அந்த இடத்துல போகும்போதே ஒரு குழந்தை பயங்கரமா அழுவுமா. அந்த குழந்தை கிட்ட போய் நிறையவே வசனம் மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாரு. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே ஒரு புழு மாதிரி ஒரு விஷயம் அங்க வருது. இதனால என்னவோ தெரியல அந்த குழந்தை அமைதி ஆயிடுது. அங்க இதா ஒரு காட்டாரு. இது ஒரு வகையான புழுதான். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்குள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப கோவமாயிடுவேன். நிறைய விஷயத்த உன்னையே அறியாம நீ பண்ணுவ. நார்மலா இது அந்த அளவுக்கு மோசமான யோகையில உன்னை மாஸ்டராலாம் மாத்தாது. எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி மாறும். இது எப்பயுமே அட்டாக் பண்றது இந்த சின்ன பசங்களை ஒண்டிதான். அதுங்களை தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுமே. அதே மாதிரி தான் இப்போ உனக்குள்ளேயும் ஏதோ ஒரு யோகை பொசஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை நானும் நீக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, அங்க என்னன்னு தெரியல பழைய விஷயத்துல யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு ரிச்சுவல் அங்க பண்றாங்க. அது சடனா அவனுக்கு ஞாபகம் வர அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரான். எனக்கு இந்த பேய் பிசாசு இது மேல நம்பிக்கை இல்ல. அங்க பயங்கரமா தாக்கிறான். இதனால அவரு எங்கேயோ போய் விடுறாரு. புழு மாதிரி இருக்கிற அந்த விஷயமா அவனுக்கு பொசஸ் ஆயிருக்கும். போகும்போதே அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. எனக்கு ஒண்ணு ஏன் இப்படி நடக்குது, என்னோட அப்பாக்கும் அப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் அவரோட மண்டையில அடிபட்டது. அவர் இந்த அளவுக்கு ஏழ்மையான நிலைமைக்கு போனதுக்கு காரணமும் நான் தான். எப்பெல்லாம் நான் கோவமா வரணும் என்னோட எமோஷன் கையை மீறி போயிடுது அப்படின்னு நம்ம ஹிரோஷி அவனியே தப்பா சொல்லிக்கிறான். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து கத்துறா, ஹிரோஷி நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி என்ன பின்தொடர்ந்து வராத. எதுக்காக நீ வந்துகினே இருக்க, என்ன தனியா விட. கியோக்கோ நீ வந்து என்ன திரும்பவும் பின்தொடர்ந்து வர. நான் உன்னை கொல்லாம விட போதில்ல. அங்க யோகை ப்ரோசஸ் பண்ணனாலேயே இவன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான். அந்த இடத்துல அந்த பொண்ணை பயங்கரமா அவன் தாக்க வரானா. பார்த்தா பயங்கரமா ஓடி போறான். எங்க போனோன்னே தெரியல. அந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அப்படியே நம்ம கியோக்கோவை அவன் பிடிச்சிடறான். அவ்வளவுதான், நான் சொல்லவும் நீ வந்தல. இந்த மாதிரி உன்னோட கதையை நான் முடிக்க போறேன். இந்த இடத்துல கொள்ளலான்னு போகும்போதே நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். அட சின்சே எனக்கு என்ன ஆச்சு, வந்து எல்லாரையுமே திரும்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா? நான் அப்படி பண்ணல தானே? இல்ல உனக்கு எதுவுமே இல்ல, நீ கவலைப்படாத. நீங்க அப்ப என்ன அழிக்க போறீங்களா? நான் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டால பொசஸ் ஆயிட்டேனா இப்படின்னு ஆளு பயந்து போறான். அங்க நியூவும் சொல்றாரு, கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு அங்க ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நான் அழிக்க போறேன். ஹிரோஷி கிட்ட அவரு சொல்றாரு, ஹிரோஷி நீ என்ன நம்புறல, நான் உங்களை நம்புறேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சரி அப்போனா இதை தாங்கிக்கோ. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறாரு. இதனால அவன் உடம்புல இருக்க அந்த பெரிய யோகை ரொம்ப தூரமா போய் விழுது. பாக்குற அவனால நம்ப முடியல. ஏன்னா அந்த டீச்சர் அவரு உண்மையிலேயே ஒரு டீமனு. இந்த இடத்துல ஒரு பெரிய யோகை இருக்கு. பாத்தியா ஹிரோஷி, இந்த யோகை இதுதான் உன்னை பொசஸ் பண்ணி ஆட்டி படைச்சிருக்கு எவ்வளவு நாளா. அங்க திடீர்னு அது திரும்பவும் தாக்குவதா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹிரோஷியா ஒரு காப்பாத்துறாரு. என்ன யோசிக்கிறேன், என்னோட பசங்களை நீ கொல்லலன்னு பாக்குறியா? முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த இடத்துல திரும்ப ஒரு பயங்கரமா தாக்குறாரு. இதெல்லாம் பாக்குறவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அந்த மாஸ்டருக்குள்ள போய் அதோட கதையை அப்படியே முடிக்கிறாரு. அங்க இதை பார்த்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கையும் வருது. நல்ல வேலை டீச்சர், இந்த மாதிரி நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஆமா, ஒரு டீச்சரா என்னோட கடமையை தான் நான் பண்ணேன், வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி நீ எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஸ்டூடெண்ட், நான் இதை கூட பண்ண மாட்டேனா? ஹிரோஷி நான் அப்பயே உன்கிட்ட சொன்னேன், நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் பாத்தியா? அங்க ஹிரோஷியோட கையில இருக்க விஷயத்த அந்த பொண்ணு கேட்கறா என்னன்னு. இது அவளுக்கும் கண்டுக்காத, இதனால உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா இது ஒரு டீமன் ஹேண்டு என்ன அவரு சொல்லுவாரு. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க பயங்கரமா நம்ம டீச்சரை தூக்கி அடிக்கிறாங்க. இது வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல நம்ம டீச்சர் போகும்போது உத்து பார்த்திருப்பான் அவனே தான். அவன் அப்படி ஹிரோஷியை பிடிச்சு தூக்குறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.